செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் பரப்புரையை சிறுகனூரில் தொடங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாகவும் தமிழுக்காக மோடி நீலி கண்ணீர் வடிப்பதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு செய்த திட்டங்கள் என்ன என்று கேட்டால் பதில் சொல்லாமல் மோடி பிரச்சனைகளை திசை திருப்புவதாக கண்டனம். வெள்ள நிவாரணத்தை பிச்சை என்று விமர்சித்த நிர்மலா சீதாராமனுக்கு காட்டமான பதிலடி. அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. மார்ச் 28 வரை விசாரிக்க அனுமதி அளித்தது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம். மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் பொன்முடி. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உச்ச நீதிமன்ற கண்டனத்திற்கு பணிந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ரவி. அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கதர் மற்றும் கிராம தொழில்கள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. பொன்முடி வழக்கில் ஜனநாயகத்தை காத்த உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. அரசியல் சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தை உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்துள்ளதாக புகழாரம். அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஈழத் தமிழர்களை சேர்க்க வலியுறுத்தல். மகளிர் உரிமை தொகையை 3000 ரூபாயாகவும் 100 நாள் வேலையை 150 நாளாகவும் உயர்த்த வலியுறுத்தல். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தேர்தல் அறிக்கை வெளியீடு. பதினைந்து பேர் கொண்ட பாஜகவின் 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நாமக்கல்லில் கே.பி. ராமலிங்கம், விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டி. பாஜக வேட்பாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்கள். பாலியல் புகாரில் சிக்கியவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதால் சர்ச்சை. பத்து பேர் கொண்ட பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. தர்மபுரியில் சௌமியா அன்புமணி, கடலூரில் தங்கர் பச்சான், அரக்கோணத்தில் கே. பாலு போட்டி. ஐந்து பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தேமுதிக. விருதுநகரில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகர், மத்திய சென்னையில் பார்த்தசாரதி போட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் வேணுகோபாலும், ஈரோட்டில் விஜயகுமாரும் போட்டி. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் இந்தியா கூட்டணி புகார். கைது செய்தது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை சிதைக்கும் நடவடிக்கை என குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வலியுறுத்தி சென்னையில் திமுக போராட்டம். தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு அடக்குமுறையை ஏவாதே. பாஜகவின் ஊழல் குறித்து கண்டுகொள்ளாத விசாரணை அமைப்புகள் எதிர்க்கட்சிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஏன் என தயாநிதி மாறன் கேள்வி.
ஒடிசாவில் ஆளும் பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைக்கும் பாஜகவின் முயற்சி தோல்வி. 21 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என பாஜக அறிவிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஹைதராபாத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். மதுவிலக்கு மற்றும் கலால்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்கியது IPL திருவிழா. போட்டியை காண உற்சாகத்துடன் குவிந்த ரசிகர்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் AR ரஹ்மான், பிரபுதேவா. எதிர்பார்ப்பை எகிற வைக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை திருச்சி சிறுகனூரில் தொடங்கியிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அதன்படி திருச்சி சிறுகனூரில் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு சென்ற அவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேரு, திருச்சியில் போட்டியிடும் மதிமுகவைச் சேர்ந்த துரை வைகோவை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், இன்று தனது பிரச்சாரத்தை ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடங்கியதாகவும் இது குடியரசுத் தலைவர் மாளிகை வரை செல்லும் என்றும் தெரிவித்தார். ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு பொக்கே ஒன்று கொடுத்துட்டு பரபரப்ப சொன்னேன். இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலாக ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ராஜ்பவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது. தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடி இங்கு செய்த சிறப்பு திட்டம் ஒன்றையாவது கூற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். பாஜக மக்களிடமிருந்து சுரண்டுமை தவிர எதுவும் செய்யாது என்றும் அவர் சாடினார். ₹1 பொருள் வாங்கினா கூட வரி கட்டுறாங்களே மக்கள். அவங்க பாதிக்கப்படும் போது அரசாங்கம் உதவணும் தானே எதிர்பார்க்கிறது. அது தவறா? மக்களுக்கு உதவ முடியலன்னா எதுக்கு நிதியமைச்சர் பதவி? பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்களுடைய இந்த ஆணவம் தான் பாஜகவை வீழ்த்த போகுது. இப்படிப்பட்ட எதிர்கட்சிகார சர்வாதிகார பாஜகவை தமிழ்நாட்டில் இருக்க பழனிசாமி கண்டிக்கிறாரா? ஊழல்கரை படிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் அவரை காப்பாற்றிக்க பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு வாதம் தாங்கியாக இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அத்தனை துரோகங்களையும் அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்றுட்டு அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி. 40க்கு 40ஐயும் நிச்சயம் வெல்வோம் என்று கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றியத்தில் பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தி இந்தியா கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தவே இந்த தேர்தல் நடைபெறுவதாகவும் இதற்கான மாற்றம் நாடு முழுவதும் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சராக க. பொன்முடி மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு பணிந்து ஆளுநர் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சரியான நேரத்தில் தலையிட்டு ஜனநாயகத்தை காத்த உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் க. பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் RN ரவி மறுத்துவிட்டார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவித்தது. உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கண்டனத்துக்கு பணிந்த ஆளுநர் RN ரவி அமைச்சராக பொறுப்பேற்க க. பொன்முடிக்கு அழைப்பு விடுத்தார்.
இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் அமைச்சராக க பொன்முடி மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். க பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். க பொன்முடி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதும் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட க பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது. அமைச்சர் ஆர். காந்தியின் பொறுப்பில் இருந்த கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. தமிழக முதல்வர், கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்த சட்ட நடவடிக்கைகளின் காரணமாக சட்டபூர்வமாக நான் இன்று இந்த பொறுப்பிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சட்டபூர்வமாக எடுத்த நடவடிக்கைகள் தான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வை தமது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் தலையிட்டு அரசியல் சாசனத்தின் உணர்வை நிலைநாட்டி ஜனநாயகத்தை காப்பாற்றியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை கொண்ட அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதை மக்கள் பார்த்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பதற்கான வாய்ப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருப்பதாக கூறிய மு.க. ஸ்டாலின், பாசிச சக்திகளின் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க தேர்தலில் கடுமையாக பாடுபடுவோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். மக்களவை தேர்தலில் அதிமுக 33 தொகுதிகளிலும், அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக 5 தொகுதிகளிலும், புதிய தமிழகம் மற்றும் SDPI கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இந்நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் மொத்தம் 133 அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சென்னையில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆளுநரை நியமிக்கும் போது மாநில அரசின் கருத்தை கேட்டு முதலமைச்சரின் ஒப்புதலோடு நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்கள் மற்றும் ஈழத் தமிழர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும், தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் என்றும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டித்தரப்பட வேண்டும் என்றும், சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்களை வழங்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்று தேர்வு முறை கொண்டுவரப்பட வேண்டும், +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் என்றும், மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தேசிய அளவில் செயல்படுத்த அதிமுக வலியுறுத்தும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக அதிகரிக்கவும், அதற்கான சம்பளத்தை 450 ரூபாயாக உயர்த்தவும் வலியுறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும், வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும், குற்றவியல் வழக்கு சட்டங்களின் பெயர் மாற்றத்தை கைவிட வேண்டும் ஆகியவை அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு தனி பாதை அமைக்கப்பட வேண்டும், ரயில் பயணங்களில் மூத்த குடிமக்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. பட்டியலில் பெரும்பாலும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதால் உண்மையான பாஜகவினர் அதிருப்தியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் பாஜக 19 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 4 பேர் அக்கட்சியின் தாமரை சின்னத்திலும் களமிறங்குகின்றனர். முதல் கட்டமாக பாஜக வெளியிட்ட 9 தொகுதிகளுக்கான பட்டியலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையிலும், தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதேபோல் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், நீலகிரியில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், நெல்லையில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளின் பெயர்கள் இடம்பெற்றன. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதன்படி திருவள்ளூர் தனி தொகுதியில் பாலகணபதி, வடசென்னை தொகுதியில் பால் கனகராஜ், திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன், நாமக்கல்லில் KP ராமலிங்கம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர் தொகுதிகளில் AP முருகானந்தம், வசந்தராஜன், செந்தில்நாதன் ஆகியோரை பாஜக களமிறக்கியுள்ளது. சிதம்பரம் தனி தொகுதியில் கார்த்தியாயினியும், மற்றொரு தனி தொகுதியான நாகையில் ரமேஷ் என்பவரும் போட்டியிட உள்ளனர். தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக முருகானந்தனும், மதுரையில் ராமசீனிவாசனும் களம் காண்கின்றனர். கூட்டணி கட்சி வேட்பாளர்களான தேவநாதன் யாதவ், ராதிகா சரத்குமார், ஜான் பாண்டியன் ஆகியோர் சிவகங்கை, விருதுநகர், தென்காசி தனி தொகுதிகளில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். பாஜக வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் பெரும்பாலும் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் உண்மையான பாஜகவினர் அதிருப்தியடைந்துள்ளனர். தேமுதிக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். தருமபுரியில் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேமுதிக அதிமுக இடையே பேச்சுவார்த்தை நிறைவடைந்து நேற்று முன்தினம் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். தேமுதிகவுக்கு மத்திய சென்னை, கடலூர், தஞ்சை, விருதுநகர், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இத்தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். மத்திய சென்னையில் பார்த்தசாரதி, திருவள்ளூரில் நல்லதம்பி போட்டியிடுகின்றனர். கடலூரில் சிவக்கொழுந்து, தஞ்சையில் சிவனேசன், விருதுநகரில் விஜயபிரபாகர் போட்டியிடுகின்றனர். பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜக கூட்டணியில் தமாகவுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு தொகுதியில் விஜயகுமாரும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேணுகோபாலும் போட்டியிடுவார்கள் என அக்கட்சி தலைவர் GK வாசன் அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் மயிலாடுதுறை தொகுதி தமாகவுக்கு ஒதுக்கப்படாதது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, டெல்டா மாவட்டத்தில் தமாக பலமாக இருப்பதாகவும் அதனால்தான் அத்தொகுதியில் போட்டியிடவில்லை என்றும் GK வாசன் விளக்கமளித்தார். டெல்டா மாவட்டம் பலமான மாவட்டமாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மற்ற மாவட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பரந்த மனப்பான்மையுடன் இந்த 3 தொகுதிகளை நான் வாங்கியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது பகிர்ந்து கொடுப்பேன் சட்டமன்ற உறுப்பினர்களை. இந்த மாவட்டங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று வெல்வதற்கு இந்த தேர்தல் அடித்தளம். இந்த தேர்தலிலும் வெல்வோம். தூத்துக்குடி தொகுதிக்கான வேட்பாளர் குறித்து அந்த மாவட்டத்தின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. இதை எதிர்த்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து சீமான் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்களிடம் எளிதில் கொண்டு சேர்க்கும் வகையிலான சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சீமான் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் அவரது கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
சென்னை சேப்பாக்கத்தில் நடப்பாண்டுக்கான ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. சிஎஸ்கே, ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டியை காண பல்வேறு இடங்களில் இருந்தும் ரசிகர்கள் குவிந்ததால் அரங்கமே விழா கோலம் பூண்டுள்ளது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் இன்று தொடங்கி வரும் மே 26ஆம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெறவுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் கோலாகலமான தொடக்க விழாவுடன் போட்டி தொடங்கிய நிலையில் முதல் ஆட்டமாக நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதனை காண பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் மாலை முதல் மைதானத்தில் குவிந்திருக்கின்றன. அவர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியபடி முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றன. தோனி சிஎஸ்கே அணி கேப்டன் பதவியிலிருந்து விலகி இளைஞர்களுக்கு வழிவிட்டு வருவதாகவும் பாராட்டினர். ஃபர்ஸ்ட் மேட்சே சிஎஸ்கே ஆர்சிபி வர்றது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஒரு பிக் மேட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது சேப்பாக்கலையும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா தோனி எப்பயுமே தோனி டீமில் இருக்கனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்னொன்று ருத்ராஜிட்ட கேப்டன்சி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அடுத்த வருஷம் ருத்ராஜுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். தோனியில் டீமில் இருக்கும்போதே ஒரு பழகின மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேன்ஸும் சரி மேனேஜ்மெண்ட் டீமும் சரி. ஸ்பின்னர்ஸ் கிடையாது ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் கரண் சர்மா மட்டும் தான். பட் சிஎஸ்கே கிட்ட சூப்பர் ஸ்டார் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஜட்டு, மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரா, தீக்ஷனா, சாண்ட்னர், இவங்கெல்லாம் மீறி ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சேப்பாக்கில் ஸ்பின்னர்ஸ் தான் கீ. அந்த ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கே கிட்ட ரொம்ப சூப்பர் ஸ்டார் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் சிஎஸ்கே தான். நேற்றுக்கு வரைக்கும் தோனி கேப்டன்சி விட்டு கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு உண்மையாக பெரிய ஹாப்பியில் இருந்தோம். இப்போ ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, கேப்டன் பதவியை தோனி விட்டு கொடுத்துருக்காரு இளைஞர்களுக்கு. உண்மையாகவே இது வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். உண்மையாகவே தோனி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே அதில் ஒரு கருத்துள்ள விஷயமாக தான் இருக்குது. மேலும் எப்போவுமே நாங்கள் தோனி சப்போர்ட்ஸ் ஃபேனு. தோனி கேப்டன்ஷிப் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. எங்களுக்கு தோனி உள்ள கால் வச்சா போகுது. அவர் கேப்டனாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு வீரராக உள்ளே வந்தாவே எங்களுக்கு அது எப்போவுமே நாங்கள் தோனி ஃபேனுக்கு வேண்டிய வருவோம். 2008க்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஆர்சிபி நம்மளை ஜெயிச்சதே கிடையாது சென்னையில். சென்னை நம்ம கோட்டை. கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தா டிக்கெட்டே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கிடைக்க. இருந்தாலும் எப்படியோ புக் பண்ணி வந்திருக்கோம். பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு 10K 15K எங்களுக்கு இங்கே தங்குறது எல்லாமே செலவாயிடுச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே கன்ஃபார்மாக இதை பார்த்தே ஆகணும். அதுவும் தலை தோனி உள்ளே வர அந்த அட்மாஸ்பியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் மெயினாக வந்திருக்கோம். சென்னை மேட்ச்னா எல்லாருக்கும் தெரியும். தலையோட லாஸ்ட் சீசன் அதுதான். கேப்டன்சி கூட ருத்ராஜ் கைக்வாடுக்கு கொடுத்துருக்காரு. அவர் சைல்ட்ஹுட்லேருந்து அவருக்கு பார்க்குறோம். 5 டைட்டில் வின் பண்ணி பார்த்துருக்கோம். அவருக்கு லாஸ்ட் டைம் ஸ்டேடியமில் பார்க்கணும். அதுதான் ஆசைப்படுறோம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு அதுதான் ரிக்வெஸ்ட். எல்லா ஸ்டாண்ட்ஸ் டிக்கெட் சேல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்சம் ஓப்பனாக ஆகிடுக்குங்க. கொஞ்சம் நீங்கள் உங்கள்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் தரீங்க. உங்களது கையில் டிக்கெட்ஸே வரல, நீங்கள் எதுவுமே ஸ்கேம் பண்ணல, அது கொஞ்சம் ஓப்பனாக பப்ளிக்கில் அது டிஸ்பிளே பண்ணுங்க. கேப்டன் நினச்சி வந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அவர் கேப்டனே இல்லை. நான் ஸ்டேடியம் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்லைனில் பார்த்துருக்கோம், தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இது ஸ்டேடியம்குள்ளே. சிஎஸ்கே தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. நடப்பு சீசனில் சிஎஸ்கே அணி விளையாடும் முதல் போட்டி என்பதால் ஏராளமான ரசிகர்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் மைதானம் முழுவதும் போலீஸ் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 5 துணை காவல் ஆணையர்கள், 14 உதவி காவல் ஆணையர்கள், 1500 சட்ட ஒழுங்கு போலீசார் மற்றும் சென்னை காவல் ஆணையர் சிறப்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க அத்துறையைச் சேர்ந்த 350 காவலர்களும் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேற்றிரவு அமலாக்கத்துறை கைது செய்தது. 9 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாத நிலையில் நேற்று அவரது வீட்டில் 2.5 மணி நேரம் சோதனை நடத்திய பிறகு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். இதனையடுத்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மதுபான கொள்கை முறைகேட்டில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதாகவும் அவற்றில் 45 கோடி ரூபாய் கோவா தேர்தலுக்கு ஆம் ஆத்மி பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் அவரை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. ஆனால் குற்றச்சாட்டுகளை மறுத்த கெஜ்ரிவால் தரப்பு முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்பதற்கான ஆவணங்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறையிடம் வழங்கிவிட்டதாக கூறியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கெஜ்ரிவாலை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். முன்னதாக சிறை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் கூறிய கெஜ்ரிவால், சிறைக்குள் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எமது வாழ்க்கையை நாட்டிற்காக அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.